அவர் எங்கே இருந்து எப்படி பேசுகிறார் என்பதை என்னால் புரிந்து கொள்ள முடியவில்லை. பத்திரிகையாளரை சந்திக்கின்ற போது அதற்கான விளக்கத்தை தருகிறேன். ஆகவே அவரை பொறுத்தவரையிலும் இன்று எந்த கருத்துக்கள் சொன்னாலும் இந்த அரசுக்கு எதிர்முறையாக கருத்துக்களை வழங்கி வருகிறார்கள். அவர் இருக்கின்ற இடம் படிப்படியாக தேய்ந்து கொண்டிருக்கிறது என்பதுதான் தமிழ்நாட்டின் இன்றைக்கு வரலாறு என்பதை நான் இந்த நேரத்தில் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். நயனா நாகேந்திரனை பொறுத்தவரையிலும் அவர் எங்கே இருந்து எப்படி பேசுகிறார் என்பதை என்னால் புரிந்து கொள்ள முடியவில்லை. பத்திரிகையாளரை சந்திக்கின்ற போது அதற்கான விளக்கத்தை தருகிறேன். நயனா நாகேந்திரனை பொறுத்தவரையிலும் அவர் எங்கே இருந்து எப்படி பேசுகிறார் என்பதை என்னால் புரிந்து கொள்ள முடியவில்லை. பத்திரிகையாளரை சந்திக்கின்ற போது அதற்கான விளக்கத்தை தருகிறேன். ஆகவே அவரை பொறுத்தவரையிலும் இன்று எந்த சட்டப்பேரவையில் முதலமைச்சர் விஜய் பேசியது குறித்து நயனா நாகேந்திரன் சர்ச்சைக்குரிய வகையில் பேசியதாக புகார் எழுந்த விவகாரத்தில் நயனா நாகேந்திரன் இருக்கும் இடம் படிப்படியாக தேய்ந்து வருவதாக செங்கோட்டையன் அதற்கு பதில் பேசியிருக்கிறார். நயனா நாகேந்திரன் எங்கிருந்து என்ன சொல்கிறார் என்பதை புரிந்து கொள்ள முடியவில்லை என்றும் செங்கோட்டையன் தெரிவித்திருக்கிறார். நயனா நாகேந்திரன் எங்கிருந்து என்ன சொல்கிறார் என்பதை புரிந்து கொள்ள முடியவில்லை என்று செங்கோட்டையன் பேசியிருக்கிறார். சட்டப்பேரவையில் முதலமைச்சர் விஜய் பேசியது குறித்து நயனா நாகேந்திரன் சர்ச்சைக்குரிய வகையில் பேசியதாக புகார் எழுந்த விவகாரத்தில் செங்கோட்டையன் இவ்வாறு தெரிவித்திருக்கிறார். சட்டப்பேரவையில் முதலமைச்சர் விஜய் பேசியது குறித்து நயனா நாகேந்திரன் சர்ச்சைக்குரிய வகையில் பேசிய இந்த விவகாரத்தில் நயனா நாகேந்திரன் இருக்கும் இடம் படிப்படியாக தேய்ந்து வருவதாக செங்கோட்டையன் அதற்கு பதில் தெரிவித்திருக்கிறார். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ஜெயலானி வழங்க கேட்கலாம். வணக்கம் ஜெயலானி, தொடர்பான முழுவரம். வணக்கம் மாலதி. சட்டப்பேரவையில கடந்த சில தினங்களுக்கு முன்பாக ஆளுநருடைய உரையின் போது முதலமைச்சர் விஜய் அவர்கள் அப்பாவை காணோம் என்ற ஒரு வசனத்தோடு ஒரு கருத்தினை பதிவிட்டிருந்தார். இந்த நிலையில அது மிகப்பெரிய பேசு பொருளான நிலையில அந்த கருத்திற்கு பதில் கருத்து தெரிவிப்பதாக கூறி சர்ச்சையான வார்த்தைகளை பயன்படுத்தி அந்த கருத்து என்பதை பாஜகவின் தமிழ்நாடு மாநில தலைவராகக்கூடிய நயனா நாகேந்திரன் தெரிவித்திருக்கக்கூடியது தற்போது கண்டனங்களை எழுப்பியிருக்கிறது. குறிப்பாக சமூக வலைதள பக்கங்கள்ல பல்வேறு தரப்பினர், விஜயின் ஆதரவாளர்கள், விஜயின் தொண்டர்கள் என பலருமே தற்போது அந்த கருத்திற்கு கண்டனம் தெரிவித்து தொடர்ச்சியாக பதிவுகளை பதிவிட்டு வருகிறார்கள். குறிப்பாக இன்றைய தினம் கமலாலயத்துல நடைபெற்ற நிகழ்ச்சியில நயனா நாகேந்திரன் உரையாற்றியிருந்தார். ஒரே நாடு ஒரே இதழ் என்ற அடிப்படையில நடைபெற்ற அந்த நிகழ்ச்சியில மேடையில உரையாற்றிய நயனா நாகேந்திரன் அப்பாவை காணும் என்ற அந்த வாசகத்தை சுட்டிக்காட்டி சர்ச்சைக்குரிய வகையில அவர் கருத்துக்களை பதிவிட்டிருந்தார். இந்த நிலையில முதலமைச்சர் குறித்து இந்த கருத்து என்பது விமர்சனத்திற்கு உள்ளான நிலையில இதற்கு எதிர்வினை ஆட்டும் வகையில வரும் வருவாய்த்துறை மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை அமைச்சராக இருக்கக்கூடிய செங்கோட்டையன் இதற்கு பதிலடி கொடுத்திருக்கிறார். குறிப்பாக நயனா நாகேந்திரன் எங்கெல்லாம் இருக்கிறாரோ அது படிப்படியாக அந்த இடம் தேய்ந்து கொண்டே வரும் என்ற வகையில அவர் அதற்கு பதிலடி கொடுத்திருக்கிறார். மாலதி, ஜெயலானி, தொடர்பான விவரங்களுக்கு நன்றி.